வழி காண வல்லார்க்கு கடல் கண்டு சிவபெருமானிய திருவடியில் புகுகின்ற அந்த வழியை கண்டு உபாயத்தை அறிந்து அதன்படி செல்ல வல்லார்க்கு குழல் வழி நின்றிடும் கூத்தனுமாமி. இங்கே குழல்னா சுடுமுனை இல்லையா? அப்படி அந்த உபாயத்தை அறிய வல்லவர்க்கு ஐந்தொழிற் கூத்தனை இயக்குகின்ற, அதாவது இயற்றுகின்ற, ஐந்தொழில் கூத்தை இயற்றுகின்ற அந்த சிவன் அந்த ஆதாரங்களிலேயே விளங்கி நிற்பான் என்று சொல்லுகிறார். அப்போ சுழுமுனை வழியாக யோகம் பயிலுகின்ற ஆற்றல் உள்ளவர்கள் 6 ஆதாரங்களிலும் பெருமானை என்ன செய்ய வேண்டும்? காண முற்பட வேண்டும். அப்படி முற்படலன்னு சொன்னா இந்த உடம்பு நெருப்புல புகுந்து அழியும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக கூத்தன் குறியீர் குணம்பல கண்டவர் சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நிற்பவர் பார்த்திருந்துள்ளே அனுபோகம் நோக்கிடில் ஆத்தனுமாகி அமர்ந்திடும் ஒன்றே என்று பேசுகிறார். கூத்தன் குறியில், குறினா வடிவம், குணம்பல கண்டவர், குணம்பல கண்டவர். சிவபெருமானுடைய திருவடிவம் இருக்கு இல்லையா, திருவுருவம் இருக்கு இல்லையா, அந்த திருவுருவத்தினுடைய உண்மைகளை நாம் உணர வேண்டும். முதல்ல நடராச பெருமான் எதற்கு இப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான்? தென்முக கடவுள் எதற்கு இப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான்? சோமாஸ்கந்தர் எதற்கு அப்படி ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறான்? சங்கரநாராயணன் எதற்கு அந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான்? ஒவ்வொரு வடிவத்துக்கும் காரணம் உண்டு, ஒவ்வொரு வடிவத்துக்கும் காரணம் உண்டு. அந்த வடிவத்தினுடைய அந்த குணத்தை, காரணத்தை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தவர்கள் எது? பெருமானுடைய வடிவத்திற்குரிய குணங்களை, அந்த காரணங்களை உணர்ந்தவர்கள். இப்ப இந்த வடிவத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றும்? இறைவன் ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக இந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான். ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக இந்த வடிவத்தை எடுத்திருக்கிறான். நடராச பெருமானுடைய வடிவமே எதுன்னு சொன்னா ஐந்தொழில் ஆற்றுவதற்கான கூத்து இல்லையா? நடராசன்னா என்ன அர்த்தம்? நடராசன்னா என்ன? நடராசங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது. நடராசங்கிறது என்ன சொல்லு கிடையாது? தமிழ் சொல்லு கிடையாது. கூத்த பெருமான். கூத்த பெருமான் கூத்தாடுகின்றவன் அர்த்தம் இல்லையா? ஆடல் வல்லான். அப்போ கூத்தாடுபவன், ஆடல் புரிபவன். எதற்காக அந்த வடிவத்தை, இந்த ஆடல் புரிபவன்றது எப்படி நமக்கு தெரியுது? ஆடுகின்ற வடிவத்தை உடையதனால ஆடல் புரிபவன் தெரியுது. இந்த வடிவமே நமக்கு எப்படி தெரியுது? ஆடுகின்ற வடிவம். அப்படிதானே?